ஆடம்பரத்தை தவிர்த்து ஆரோக்கிய வாழ்விற்கு திரும்ப இன்று மீண்டும் என்னுடைய காணொளி நுண்ணெகிழி அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தோம். மண்பாண்டத்தை பயன்பாட்டிற்கும் இந்த எவர் சில்வர் பாத்திரத்துக்கும் வெகு ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் 10-15 வருஷத்துக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ பாத்திரத்துக்கான விழிப்புணர்வு வீடியோ இது கிடையாது. விஷயம் இந்த பாத்திரங்களை விளக்கக்கூடிய இந்த ஸ்க்ரப்ஸில் தான் இருக்குது. இதில் இது அல்லது இது எதை போட்டு தேய்ச்சாலும் கீழே விழுகும், அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த நான்ஸ்டிக்கில் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, இதை போட்டால் மட்டும்தான் ப்ராப்பராக இருக்கும். இதை போட்டு தேய்ச்சிங்கனாலும் சரி, இதை போட்டு தேய்ச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா நான்ஸ்டிக்கில், அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம உடம்புல போய் என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆகுன்றதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் பிளாஸ்டிக்கும் தான். இது ஆக்சுவலாக ஒரு மோல்டு. இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீங்கள் இந்த ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தேய்ச்சோம்னு வச்சுங்களேன், இதெல்லாம் போட்டு தேய்ச்சோம்னு வச்சுங்களேன், பயங்கரமான கீரல் விழுகும். தெரியாமல் நம்ம அதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்போம். இங்கே பின்னாடி இருக்க ஸ்பாஞ்சு பகுதியில் மட்டும்தான் இந்த நான்ஸ்டிக்கை விளக்குவோம், இந்த பிளாஸ்டிக்கை விளக்குவோம், இந்த மெலமின் வேர்ஸை விளக்குவோம். சில்வருக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்க்ரப் அல்லது இந்த க்ரீன் ஸ்க்ரப், இந்த சில்வர் ஸ்க்ரப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்னும் பெட்டர், இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு. நம்ம மறந்து போன ஒரு ஸ்க்ரப்பு, இது எல்லா பாத்திரத்துக்கும் யூஸ் ஆகும், எந்த ஒரு கீரலும் போடாது பெருசாக. அடுத்து சில்வரும் பிளாஸ்டிக்கும் கலந்த ஒரு பாத்திரம் இது. வேலைக்கு போகிறவங்க மதியம் சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிந்தாமல் எடுத்து போகக்கூடிய பாத்திரம் இது. நானுமே இதுதான் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் அண்ட் இந்த ஸ்க்ரப்பில் எங்கள் வீட்டில் விளக்க மாட்டாங்க, எங்கள் ஆஃபீஸில் கொடுத்து விளக்கிடுவாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆடம்பர வாழ்க்கையில் என்னென்ன பொருள் வாங்குறோன்றது முக்கியம் இல்லை, அது எதை வச்சு விளக்குறன்றதா இருக்குது விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தாங்கள்ல, இதில் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ், இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம், நம்ம பாத்திரங்களை ஒரு லிக்விடு அல்லது சோப்பு அது போய் இங்கே செடிமெண்ட் ஆகிருக்கும். நீங்கள் ப்ராப்பராக இது விளக்கி அலசலைன்னா ஈவன் எவர் சில்வர் பாத்திரத்தோடு போயிடும். பட் இந்த ஸ்க்ராச்சஸில் போயிட்டு அது செடிமெண்ட் ஆகிடும். கெமிக்கல் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட ரொம்ப மோசமானது. ஓகே, நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம், கழிவுநீரை நீர்த்தேக்கங்களில் கலப்பதை தவிர்ப்போம்.